வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. திருவண்ணாமலை மாவட்டம் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறையின் மூலம் திருவண்ணாமலை மாவட்டம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கின்ற பொருட்களை இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை செய்ய வழி செய்து தருகின்றது. அன்றைய தினமே பணம் பட்டுவாடா செய்யும் வகையிலும் வழி செய்து தருகிறது. விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கின்ற பொருட்களை இருப்பு செய்து விற்பதற்காகவும் பொருளீட்டு கடன் வசதியும் செய்து தருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருவண்ணாமலை மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூட செயல்பாடுகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்ட விற்பனை குழு செயலாளர் ரா சுரேஷ் பாபு அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். திருவண்ணாமலை விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் 16 ஒழுங்கு விற்பனை கூடங்களும் 2 துணை விற்பனை கூடங்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்த விற்பனை கூடங்கள் செயல்படும் நோக்கமே விவசாயிகளுக்கு சரியான எடையையும் தரத்திற்கேற்ற அதிகபட்ச விலையையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுடன் பணப்பட்டுவாடனை அன்றைய தினமே பெற்றுக்கொள்ள இடைத்தரகர்களின்றி கமிஷன், தரகு, மகிமை போன்ற எந்த பிடித்தமும் இன்றி விவசாயிகளுக்கு தொகை வழங்கப்படுவதால் விவசாய பெருமக்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் இந்த விற்பனை கூடத்தில் விற்பனை செய்து மகிழ்ச்சியுடன் செல்கிறார்கள். ஆண்டு ஒன்றிற்கு சராசரியாக திருவண்ணாமலை விற்பனை குழுவின் வாயிலாக செயல்படும் ஒழுங்கு விற்பனை கூடங்களில் 2,50,000 மெட்ரிக் டன் வேளாண்மை விளைபொருட்கள் விவசாயிகளால் விற்பனை செய்யப்படுகிறது. விவசாயிகள் விற்பனை செய்யப்படும் அந்த விளைபொருட்களை தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளம், ஆந்திரா போன்ற பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களிலிருந்து வியாபாரிகளால் அதிகபட்ச விலை கொடுத்து வாங்கி எடுத்து செல்லப்படுகிறது. இதனால் வியாபாரிகளுக்கும் ஒரே இடத்தில் தங்களுக்கு தேவையான அனைத்து ரக விளைபொருளும், அதாவது நெல் என்றால் அனைத்து ரகங்களும் ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடிய, அதிக அளவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. விளைபொருட்கள் விலை குறைவாக போகும்போது அவர்களை இழப்பினை ஈடு செய்வதற்காக ஒழுங்கு விற்பனை கூடங்களில் கட்டப்பட்டுள்ள கிடங்குகளில் இருப்பு வைத்து பொருளீட்டு கடன் வழங்கவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக 180 நாட்கள் வரை இருப்பு வைக்கவும் 5% குறைந்தபட்ச வட்டி விகிதத்தில் கடன் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு தங்கள் விளைபொருளுக்கு ஏற்றவாறு 50% கடனாக வழங்கப்படுகிறது. அன்றைய மதிப்பில் 50% கடனாக வழங்கப்படுகிறது. அதிகபட்சமாக 2 லட்சம் வரை வழங்கப்படுகிறது. அதே போல் வியாபாரிகளுக்கு 1 லட்சம் அல்லது அவர்களது விளைபொருளின் மதிப்பில் 50% எது குறைவோ அது வழங்கப்படுகிறது. வட்டி விகிதம் 9% ஆகும். இந்த அடிப்படையில் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஒழுங்கு விற்பனை கூடங்கள் சேவை புரிந்து வருகிறது. மேலும் விவசாயிகளுக்கு 5000 மெட்ரிக் டன் கிடங்குகள் சேத்துப்பட்டு, வந்தவாசி போன்ற ஒழுங்கு விற்பனை கூடங்கள் கட்டப்பட்டுள்ளது. இது பொருளீட்டு கடன் வழங்குவதற்கு மற்றும் இருப்பு வைத்து அதிக வரத்து காலங்களில் பரிவர்த்தனை கூடமாகவும் பயன்படுத்துவதற்கு அரசால் ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. இவ்விற்பனை குழுவில் பிரதான விளைபொருள் நெல் விளைபொருள் அதிக அளவில் வரத்து வரப்படுகிறது. நெல் மட்டுமின்றி மணிலா,
கம்பு, கேழ்வரகு, சோளம், உளுந்து, பாசிப்பருப்பு, காராமணி, மிளகாய் வற்றல், எள் போன்ற விளைபொருளும் இங்கே வந்து விவசாயிகள் விற்று பயனடைகிறார்கள். மேலும் இத்துறையின் மூலம் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இக்காப்பீடு திட்டத்தினால் விவசாயிகள் ஊனமுற்றாலோ அல்லது உயிரிழப்பு ஏற்பட்டாலோ, பாம்பு கடியினால் உயிரிழப்பு ஏற்பட்டாலோ, ஊனத்திற்கு ஏற்றவாறோ, மரணத்திற்கு அதிகபட்சமாக 1 லட்சமும், ஊனத்திற்கு ஏற்றவாறு 25, 50, 75 என்ற வீதத்தில் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது. இதற்கான பிரீமியம் தொகை விற்பனை குழுவே ஏற்றுக்கொள்கிறது. மேலும் திருவண்ணாமலை மற்றும் சேத்துப்பட்டு ஒழுங்கு விற்பனை கூடங்களில் இலவச மருத்துவ மையங்கள் செயல்படுகிறது. மருத்துவர் ஒருவர் வந்து தினசரி காலை வேளையில் மருத்துவம் செய்கிறார். மருந்துகளும் இலவசமாக வழங்கப்படுகிறது. எனவே இந்த திட்டங்கள் அனைத்தும் விவசாயிகள் நல்ல முறையில் பயன்பெற்று கொள்ளுமாறும், தங்களுடைய விளைபொருட்களை மாநிலத்தில் செயல்படும் 277 ஒழுங்கு விற்பனை கூடங்களில் தங்கள் அருகில் உள்ள ஒழுங்கு விற்பனை கூடங்களில் விற்று ஏதாவது ஒரு ஒழுங்கு விற்பனை கூடத்தில் விற்று பயனடையுமாறும், இடைத்தரகரை நம்பி தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்றும் இதன் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விவசாய விளைபொருட்களை வந்து தினசரி விவசாயிகள் வந்து தன்னுடைய விளைபொருளை வந்து ஒழுங்கு விற்பனைக்கு கொண்டு வந்த பின் எந்த விதமான குறைபாடும் இன்றி எடைப்பணி முதலில் செய்யப்படுகிறது. எடைப்பணி முடிவு பெற்ற பின் விவசாயிகளுடைய வருகையை பதிவு செய்யப்படுகிறது. பின்னர் வியாபாரிகளால் விலை போடப்படுகிறது. விலை வந்து ரகசிய முறையில் ஏலப்பெட்டியில் சீக்ரெட் டெண்டர் சிஸ்டம் என்ற அடிப்படையில் இவை நடைபெறுகிறது. காலை குறிப்பிட்ட நேரத்தில் கண்காணிப்பாளர் அவர்களால் மேற்கண்ட அந்த ஏலப்பெட்டியை திறந்து ஏலச்சீட்டில் எது அதிக விலையோ அதை உறுதி செய்கிறார். உறுதி செய்யப்பட்ட விலையினை விவசாயிக்கு அறிவிக்கிறார்கள். விவசாயிகள் சம்மதத்தின் பேரில் அந்த விற்பனை வந்து நடைபெறுகிறது. விவசாயிகள் விற்க சம்மதமில்லாத நிலையில் தங்களுடைய விளைபொருட்களை நிறுத்தி மறுநாளோ அல்லது அவர்கள் விருப்பப்படும் நாளன்றோ விற்பனை செய்யலாம். 15 நாட்கள் வரை அவர்களுக்கு எவ்வித வாடகையும் கிடையாது. எனவே இது முழுவதுமாக இலவச சேவையாகும். விவசாயிகளுக்கு எந்த விதமான கட்டண பிடிப்பும் கிடையாது. மேலும் விவரம் பெற ரா சுரேஷ் பாபு அவர்களை 09080862299 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.